ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காம் அருகில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் 26 அப்பாவிகளின் உயிரை பறித்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து ஓராண்டு நிறைவடைகிறது. பகல்காம் அருகில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த சுற்றுலா தளத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 மதியம் சுமார் 1 மணியளவில் ராணுவ சீருடை அணிந்த 3 பயங்கரவாதிகள் அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து வெளிப்பட்டு சுற்றுலா பயணிகள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஒரு உள்ளூர் தொழிலாளி என மொத்தம் 26 நபர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் இயங்கும் பயங்கரவாத அமைப்புகள்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக இந்தியா அடையாளம் கண்டது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. பாகிஸ்தானுக்குள் உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக இந்திய அரசு அறிவித்தது. பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. இரு நாடுகளுக்கு இடையே போர் மூளும் என்ற அச்சம் நிலவிய நிலையில் மே 10 சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஜூலை 28, 2025 அன்று ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை மூலம் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய அரசு அறிவித்தது. பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக பகல்காமில் நினைவு சின்னம் நிறுவப்பட்டுள்ளது. 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காஷ்மீரின் சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களும் ராணுவத்தினரும் உயிரிழந்தவர்களுக்கு தங்கள் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜேஷ். இந்தியாவிற்கு எதிராக பயங்கரவாதிகள் ஒருபோதும் வெல்ல முடியாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவு ஒன்றை இட்டுள்ளார். பகல்காமில் பயங்கரவாதிகளின் துப்பாக்கி குண்டுக்கு இரையான அப்பாவி மக்களை நினைவு கூர்வதாகவும் அவர்களை இந்நாடு என்றும் நினைவில் கொள்ளும் என்றும் பிரதமர் அதில் கூறினார். பயங்கரவாதம் எவ்வடிவில் வந்தாலும் அதற்கு தேசம் அடிபணியாது என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடந்த தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் 2025 பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் மரியாதை கிடைத்துள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. இது பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கையின் தோல்வியை சுட்டிக்காட்டுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை மாற்ற வேண்டியுள்ளதாகவும், ஆனால் அதற்கு மோடி அரசு துணியாது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 நடந்த நிகழ்வு ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் கடுமையான வலியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியதாக ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தள பதிவில் கூறினார்.